ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிலா நல்லா செக்கு செவேன்னு இருந்துச்சு, உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ நான் பாருங்களேன், நிலா பார்த்தீங்கன்னா வெள்ளையும் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அழகாக இருந்துச்சு காய்ஸ். இப்போ பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம இடத்த பாருங்களேன், இங்கேருந்து எப்படி இருக்குன்னு அப்படியே கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே ஏறும், அந்த மாதிரி இருக்கும் நம்ம இடம். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பார்க்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ அப்படியே அட்டகாசமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த சோலார் பேனல். ஸோ இங்கே யானையோட தொல்லை அதிகமாகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 3 பேரை மிதிச்சே கொண்டுருச்சு யானை. அதனால் கீழே முன்னாடியே வச்சது தான். இந்த ஏரியாவில் யானை தொல்லை அதிகமாகிடுச்சு அப்படின்றத சொல்கிறேன். இந்த வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள், பறந்து வந்துக்கிட்டே இருக்கா. கேமரா கொஞ்சம் கிளியாரிட்டியாக இல்லை, வேறு கேமரா வாங்கணும் மக்களே. ஓய், இது செமையாக இருக்குது கல். அந்த பக்கம் ஒரு ரோடு போகுது. ஓகே, பக்கம் பார்த்தீங்கன்னா செட்டு அப்படியே நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு யாரும் நெருப்பு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்துச்சுன்னே தெரில. அங்கே மேலே ஒரு மரம் தெரியுதா, அந்த உச்சியில் அங்கே ஒரு மரம் தெரியும். அந்த மரம் தெரியுதா, அது கீழே தான். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சு இதாகிடுச்சு. நெருப்பு திடீர்னு பார ஆரம்பிச்சிடுச்சு. அந்த தோட்டத்தோட ஓனர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நெருப்பு எரியுது, ஃபார்முக்குள்ளே வந்துடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு. மேனேஜர் சார் உடனே வந்துட்டார். எங்கே நெருப்பு எரியுது, செக் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி உடனே இங்கே வந்துட்டார். இங்கே வந்து பார்த்தா மேலே தான் சார் எரியுது, உள்ளே வரல சார் அப்படின்னானே. சரி, எதுக்கும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு இல்லை, இன்னைக்கு காலையில் தான். இன்றைக்கி காலையில் ஒரு 36 பாக்ஸில் கோழி வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 520 கோழி வந்துருந்துச்சு. காலையில் நான் 12 மணிக்கு போய் தூங்கிட்டேன். ஏன்னா காலையில் தூங்கலை. அதனால் நைட் டைமில் போய் ஒரு 12 மணி போல் உள்ள போய் படுத்து தூங்கிட்டு ஒரு 2:45 இருக்கும். அப்போ பார்த்து சூப்பர்வைசர் ஒருத்தர் கால் பண்ணால், வண்டி வந்துருச்சு ப்ரோ, வாங்க ப்ரோ அப்படின்னு. சரி, வண்டிக்கு வந்துட்டு டிரைவர்கிட்ட போய் கேட்டால், சீக்கிரம் இறக்க முடியுமா, நான் வேறு ஃபார்முக்கு போகணும் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லி பாக்ஸை மட்டும் இறக்கி வச்சுட்டு வண்டி அனுப்பியாச்சு. பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். கோழியெல்லாம் லோட் பண்ணியாச்சு உள்ள பாக்ஸில். புது கோழி பார்த்திங்கன்னா அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. இது 1ஆம் நம்பர் செட்டு, இது 2ஆம் நம்பர் செட்டு. 2ஆம் நம்பர் செட்டில் கீழே வச்சுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் தெரியும். அந்த பாக்ஸில் தான் பார்த்திங்கன்னா கோழியை வச்சுருக்கோம். அந்த பாக்ஸில் தான் கோழி வந்துச்சு. கோழியை எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ எம்டி பாக்ஸ் மட்டும் வெளியே வச்சுருக்கு. மறுபடியும் வண்டி வந்துச்சுன்னா அந்த எம்டி பாக்ஸை மறுபடியும் லோட் பண்ணி அனுப்பி விட்றலாம். கிட்டத்தட்ட ஒரு 36 பாக்ஸ் கிட்டே இருக்குது. இந்த பாக்ஸில் தான் வண்டி வந்துச்சு, கோழி வந்துச்சு. இன்றைக்கி என்ன வாய் பயங்கரமாக குளருதுன்னு தெரில. அது என்ன, இந்த பாக்ஸ் தான். ஒரு பாக்ஸ் சின்ன கோழி தானே, ஒரு பாக்ஸில் எப்படியும் ஒரு 15-16 கோழி தாக்கு பிடிக்கும். அப்படியே வந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த செட்டுக்குள்ளே போட்டாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன கோழி தான், உள்ளே போட்டாச்சு. நேற்று பௌர்ணமி, நிலா பார்க்க அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் விடிஞ்சனால நிலாவோட கலர் அப்படியே மாறிடுச்சு. ஓகே மக்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதுவும் நல்ல வீடியோ தான். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.